சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமலான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும். மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லி மார்க்க சிந்தனைகளை மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இது அமர்ந்திருக்கிறது. உங்களுடைய 6வது கேள்விக்கு போயிடலாமா? உங்களுக்கான 6வது கேள்வி, அன்சாரிகள் 70 நபர்களை எந்த இடத்தில் ஏமாற்றி கொண்டனர்? பிருமாஉனா, பி ருமானா, சி பைரூக், டி தாயிஃப். ஆப்ஷன் ஏ ஃபிருமவுனா. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம். கம்ப்யூட்டர் ஏ ஆப்ஷனை சொல்லியிருக்கிறாங்க. சரியான பதிலா? சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 3064வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ரியால், தக்வான், உசையா, பனு லிஹியான் ஆகிய குலத்தார் சிலர் வந்து தாங்கள் இஸ்லாத்தை ஏற்றதாக கூறினர். மேலும் தம் சமுதாயத்தினரை நோக்கி ஒரு படையை அனுப்பி உத்தரவிடும்படியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளிலிருந்து 70 பேரை அனுப்பி அவர்களுக்கு உதவினார்கள். அவர்களை நாங்கள் ஹாரிகள், குர்ஆனை மனனம் செய்து முறைப்படி ஓதுவோர் என்று அழைத்து வந்தோம். அவர்கள் பகல் நேரத்தில் விறகு சேகரிப்பார்கள், இரவு நேரத்தில் தொழுவார்கள். அவர்களை அழைத்து கொண்டு அந்த குலத்தார் சென்றனர். இறுதியில் பீரு மவுனா என்னும் இடத்தை அவர்கள் அடைந்தவுடன் முஸ்லீம்களை ஏமாற்றி கொண்டு விட்டனர். ஆதாரம் புகாரி 3064. உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஒரு சமுதாயத்தை நபிகளார் வெற்றி கொண்டால் எத்தனை நாட்கள் அங்கு தங்குவார்கள்? ஏ 2 நாட்கள், பி 4 நாட்கள், சி 3 நாட்கள், டி 5 நாட்கள். டைம். சி கன்ஃபார்ம். சி 3 நாள். 2 பேரும் ஓகே தானா? ஓகே. லாக் பண்ணிடலாமா? சி 3 நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியான பதிலா? சரியான பதிலை சொல்லி 7 கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லி நடுநிலை சமுதாயம் ஒருவருடைய சந்தாவை சகோதரர்கள் ஷானவாஸ் மற்றும் அப்துல் மாலிக் அவர்கள் பெறுகிறார்கள். இதற்கான ஆதாரம் புகாரியில் 3065வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. அபூ தல்ஹா ரலி அவர் அறிவித்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்தாரை வென்றால் அவர்களின் திறந்த வெளி பகுதியில் 3 நாள்கள் தங்குவார்கள். ஆதாரம் புகாரி 3065. கேள்வி 8 எப்படி போயிட்டு இருக்கு? கேள்வி ஈஸியா இருக்கா? கேஷுவலா சொல்ற மாதிரி தெரியுதா? இலகுவா இருக்கு. அல்லாஹ் இலகுவா இருக்கு. 14 கேள்வி வரைக்கும் போயிருவீங்க. அப்படிதானா? முயற்சி செய்கிறோம். கரூர் மாவட்டத்திலிருந்து 14 கேள்விகளை ரீச் பண்ண ஒரு தோழர்களாக 2 பேர் இருப்போம். பார்ப்போமா? சரி, உங்களுக்கான 8வது கேள்வி. கம்ப்யூட்டர் ஜி, அகல் போரின் போது விருந்து கொடுத்த நபித்தோழர் யார்? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, பி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, சி உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பி முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் ஏ ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. கரெக்ட்டா? கரெக்ட். சரியான பதில். ஷானவாஸில் கேட்ட மாதிரியே தெரியலையே. கரெக்டு தானா? டைம் இருக்குங்க. கரெக்டு தானா? 14 கேள்விகளை நாங்கள் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கக்கூடிய ஷானவாஸ், அப்துல் மாலிக் ஏ என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள். ஏ சரியான பதிலா? ஏ சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 3070வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லா அலி அறிவித்தார், அகல் போரின் போது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம்
இறைத்தூதர் அவர்களே, நாங்கள் எங்கள் ஆட்டுக்குட்டி ஒன்றை அறுத்தோம். நான் ஒரு சாவு வார்கோதுமையை அரைத்து மாவாக்கியுள்ளேன். எனவே தாங்களும் இன்னொருவரும் சேர்ந்து அதை உண்பதற்கு வாருங்கள் என்று சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அகல் தோண்டுபவர்களே, ஜாபீர் விருந்து சாப்பாடு தயாரித்திருக்கிறார், சீக்கிரம் வாருங்கள் என்று உரத்த குரலில் அழைத்தார்கள். ஆதாரம் புகாரி 3070. அல்லாஹ்வுடைய பரக்கத் நிறைந்த ஒரு சம்பவம் இந்த சம்பவம். சாப்பாடு. ஓகேவா? உங்களுக்கான 9வது கொஸ்டின் போகிறோம். இதுவரை நீங்கள் 8 கொஸ்டினுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. அதற்கு ரியாலு சாலிஹின் மார்க்கம் சார்ந்த புத்தகத்தை நீங்கள் அன்பளிப்பாக பெறுகிறீர்கள். அடுத்த 2வது ரவுண்டில் உங்களுக்கு 3 கேள்விகள் கேட்கப்படும். அதில் 50-50 சாய்ஸ் உண்டு. அதை பயன்படுத்தி நீங்கள் சரியான பதிலை தேர்வு செய்யலாம். போயிடலாமா 2வது ரவுண்டுக்கு? நம்மோடு கரூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர் ஷானவாஸ் மற்றும் அப்துல் மாலிக் மிக சிறப்பாக நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளித்து பரிசுகளை வென்று வருகிறார்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு அவருக்கான 9வது கேள்வி என்ன என பார்ப்போம். மீண்டும் சகோதரர் அப்துல் மாலிக் மற்றும் ஷானவாஸோடு நம்முடைய கேள்வியை தொடர்வோம். உங்களுக்கான 9வது கேள்வி, குறிப்பிட்ட நாட்கள் தவிர நரகம் எங்களை தீண்டாது என்று கூறியவர்கள் யார்? உங்களுக்கான ஆப்ஷன்: ஏ கிறிஸ்தவர்கள், பி நெருப்பு வணங்கிகள், சி யூதர்கள், டி இறை மறுப்பாளர்கள். உங்களுக்கான நேரம். சி யூதர்கள். சி யூதர்கள். குறிப்பிட்ட நாட்கள் தவிர நரகம் எங்களை தீண்டாது என்று கூறியவர்கள் யார்? உங்களுக்கு இதில் 50-50 ஆப்ஷன் இருக்குது. இந்த 50-50 ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா தவறான 2 விடைகள் போயிடும். ஒரு சரியான பதில், ஒரு தவறான பதில் இருக்கும். 2இல் எதை தேர்வு செய்யலாம்? 50-50 யூஸ் பண்ணிடலாம். 50-50 யூஸ் பண்ணலாம். நேயர்களே, சகோதரர்கள் 50-50 ஆப்ஷனை பயன்படுத்த விரும்புகிறார்கள். கம்ப்யூட்டர் ஜி, இதிலிருந்து 2 தவறான விடைகளை நீக்கிடுங்க. 2 விடைகள் தான் இருக்கு. 15 வினாடிகள் உங்களுக்கான பதில் சொல்ல வேண்டிய நேரம். சி யூதர்கள், பி நெருப்பு வணங்கிகள். சொல்லலாமா? சி யூதர்கள். ஆப்ஷன் சி யூதர்கள். சி யூதர்கள் என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் ஜி, சரியானதா? சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 80வது வசனத்தில் இது இடம்பெற்றிருக்கிறது. சில குறிப்பிட்ட நாட்களை தவிர நரக நெருப்பு எங்களை தீண்டவே செய்யாது என அவர்கள் கூறுகின்றனர். நீங்கள் அல்லாஹ்விடம் ஏதேனும் வாக்குறுதியை பெற்றிருக்கின்றீர்களா? அவ்வாறாயின் அல்லாஹ் தனது வாக்குறுதிக்கு மாறு செய்யவே மாட்டான். ஆதாரம் அல் குர்ஆன் 2:80. 2 பேரும் சேர்ந்து 9 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறீர்கள். நம்முடைய தமிழ் திருக்குர்ஆன் மொழியாக்கம் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும். உங்களுக்கான 10வது கேள்வி, பகல் இரவில் கண்காணிக்கும் வானவர்கள் சந்தித்துக் கொள்ளும் வானவர்கள் எந்த தொழுகையில் சந்தித்துக் கொள்வார்கள்? பகல் இரவில் கண்காணிக்கும் வானவர்கள் சந்தித்துக் கொள்ளும் வானவர்கள், பகல் இரவில் கண்காணிக்கும் மாணவர்கள் எந்த தொழுகையில் சந்தித்துக் கொள்வார்கள்? உங்களுக்கான ஆப்ஷன்: ஏ இஷா ஃபஜர், பி மகரிப் இஷா, சி ஃபஜர் அசர், டி லுஹர். சி சொல்லுங்க. ஆப்ஷன் சி ஃபஜர் அசர். தவறான பதிலை சொன்னால் வெளியேறிவிடுங்க. டைம் இருக்கு, வச்சுங்க. கேட்டிருக்கீங்களா பயானில் இது மாதிரி? மாணவர்கள் கண்காணிக்கும் மாணவர்கள் எந்த நேரத்தில் சந்தித்துக் கொள்வார்கள்? ஃபஜர் அசர். வானர் ஃபஜர். கரெக்டான பதில் தானா? லாக் பண்ணிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி, சி ஃபஜர் அசர் என்கின்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள். சரியான பதிலா? சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் புகாரியில்
555வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரவு நேரத்து வானவர்களும் பகல் நேரத்து வானவர்களும் தொடர்ந்து உங்களிடம் ஒருவர் பின் ஒருவராக வந்து கொண்டிருப்பார்கள். ஃபஜ்ர் தொழுகையிலும் அசர் தொழுகையிலும் 2 சாராரும் சந்திக்கின்றனர். ஆதாரம் புகாரி 555. அப்போ நம்முடைய தொழுகைகள், நம்முடைய நற்காரியங்கள் எல்லாம் வானவருடைய இறைவனிடத்தில் வானவர்கள் மூலம் ஒப்படைக்கப்படுகிறது. அது எந்த நேரம்? அஷரும் ஃபஜர் நேரம். இந்த நேரத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஃபஜர் நேர தொழுகையை பேணக்கூடியவர்களாகவும் அஷர் நேர தொழுகையை பேணக்கூடியவர்களாகவும் இருக்கணும். 10 கேள்விகளுக்கு நீங்கள் சரியான பதிலை சொல்லி 1000 ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறீர்கள். உங்களுக்கான 11வது கேள்வி, கிராமப்புறத்து அரபிகள் மகரிப் தொழுகைகளை எந்த பெயரை கொண்டு அழைத்தார்கள்? உங்களுக்கான ஆப்ஷன் இஷா, மகரிப், ஃபஜர், லுஹர். டைம். உங்களுக்கான நேரம். நீங்கள் 50-50 ஆப்ஷனை பயன்படுத்திட்டீங்க. ஆப்ஷன் கிடையாது. டைம் ஸ்டார்ட். நல்லா கேள்வியை 2-1-2 படிச்சிங்க. கிராமப்புறத்து அரபிகள் மகரிப் தொழுகைகளை எந்த பெயரை கொண்டு அழைத்தார்கள்? அது பின்னால் நபிகளால் சரி செய்யப்பட்டது. இஷாவா? சரி, ஓகே. அது ஆப்ஷன் ஏ இஷா. தவறான விடை சொன்னீர்கள் என்றால் வெளியேறி விடுவீர்கள். லாக் பண்ணிடலாமா? இன்னும் 10 செகண்ட். ஏவா? இதுவரை நீங்கள் 10 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி 11வது கேள்விக்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? சரியான பதிலா? கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சொல்லியிருக்கிறீர்கள். அதற்கான ஆதாரம் புகாரியில் 563வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் முகமது ரஃபி. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்ரிப் தொழுகையை இஷா இரவு தொழுகை என நாட்டுப்புற அரபிகள் குறிப்பிடுகின்றனர். நீங்கள் மக்ரிப் என கூறும் விஷயத்தில் உங்களை அவர்கள் வென்றுவிட வேண்டாம் என அப்துல்லாஹ் அல் முஸ்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார். ஆதாரம் புகாரி 563. இதுவரை 11 கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லியிருக்கிறீர்கள். 50-50 ஆப்ஷனும் முடிந்து விட்டது. அடுத்ததாக உங்களுக்கு உங்களுக்கான 3 கேள்வி. இதில் நீங்கள் ஆடியன்ஸ் பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவைப்பட்டால் ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த 2 பேரும் சேர்ந்து பங்கேற்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? ஒருவர் கலந்து ஆலோசித்து பதில் சொல்கிற மாதிரி இருக்கா? பதில் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்குது. அப்படி தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஈஸியாக 14 குள்ள ரீச் பண்ணிடுவீங்க நீங்கள் நினச்ச மாதிரியே. அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கான 12வது கேள்விகள். மனிதர்களில் மிகவும் கெட்டவன் யார்? ஏ, தர்மம் செய்ய பயப்படும் கஞ்சன், வலிமையில்லாத கோழை. பி, தர்மத்தை வழங்காதவன், நோன்பு வைக்காதவன். சி, பொறுமையை இழந்தவன், கடுமையாக இருப்பவன். டி, பிறரை எப்போதும் சபிப்பவன், நயவஞ்சகன். உங்களுக்கான நேரம். உங்களுக்கான 12வது கேள்வி இது. இந்த கேள்விக்கு நீங்கள் ஆடியன்ஸை பயன்படுத்திக் கொள்ளலாம் தேவைப்பட்டால். சொல்லு. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. டி, பிறரை எப்பொழுதும் சபிப்பவன், நயவஞ்சகன். டி. டி டி பிறரை எப்பொழுதும் சபிப்பவன், நயவஞ்சகன். பார்த்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பயன்படுத்தலாம். ஆடியன்ஸ்கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை கேட்டுக்கலாம். லாக் பண்ணிடலாமா? டைம் முடியறதுக்குள்ள லாக். கம்ப்யூட்டர் ஜி டி என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள். டி என்பது தவறான விடை. சரியான பதில் தர்மம் செய்ய பயப்படும் கஞ்சன், வலிமை இல்லாத கோழை. இதற்கான ஆதாரம்
புகாரியில் 617வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. மனிதர்களில் மிகவும் கெட்டவன் யாரெனில் தர்மம் செய்ய பதற்றப்படும் கஞ்சன், வலிமை கலன்றுவிட்ட கோழை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் புகாரி 617. என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு பேரும் கலந்துக்காம சொல்லிட்டீங்களோ? இல்லை கலந்து. இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணியிருக்கலாம், அப்படிதானே? ஆமாம், கொஞ்சம் திங்க். இருந்தாலும் 11 கேள்விகளுக்கு மிக சரியாக நீங்கள் வந்தீர்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய மார்க்க சிந்தனை மேலும் மேலும் பொலிவு பெற இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். இன்ஷா அல்லாஹ் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றீர்கள். உங்களுக்கு எங்களுடைய இனிய நன்றிகள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு ஆறுதல் பரிசு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ரமலான் மாதம் சகர் நேரத்தில் மார்க்க சிந்தனைகளை புதுப்பித்துக் கொள்வதற்கும் மார்க்க சிந்தனைகளை மேம்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நேயர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பங்கேற்பாளராக பங்கேற்று பல்வேறு மார்க்க கேள்விகளுக்கு பதில் சொல்ல வருகிறார்கள் தருமபுரி மாவட்டம் அப்துல் கபர் அவர்களும் ஈரோடு மாவட்டம் ஆஜா மொய்தீன் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். தருமபுரி மற்றும் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த 2 சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள். மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியில் இப்போது நம்மோடு ஹாட் சீட்டில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் காஜா மொய்தீன் மற்றும் அப்துல் கஃபூர் அவர்கள். கஃபூர் பாய் என்ன பண்ணுறீங்க? டீச்சர். என்ன டீச்சர் இருக்கீங்க? டியூஷன் சென்டர் வச்சுருக்கீங்க. எத்தனை வகுப்புகளுக்கு பாடம் எடுக்கிறீங்க? 10வது வரைக்கும். இப்போ தேர்வு நடந்து கொண்டு இருக்கு. எவ்வளோ மாணவர்கள் உங்கள்கிட்ட டியூஷன் படிக்கிறாங்க? 35. ஹாஜா பாய், நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கேன். மார்க்கெட்டிங். என்ன மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க? ஃபுட்வேர் கம்பெனியில் இருக்கேன். ஃபுட்வேர் கம்பெனி. எந்த அளவுக்கு தயாராக இருக்கீங்க கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு? அதில் ஓரளவுக்கு தயாராக இருக்கும். தயாராக இருக்கீங்க அப்படியா? கேள்வி பதில் நிகழ்ச்சி எவ்வளோ கேள்வி வரைக்கும் போகலாம் அப்படின்னு 2 பேரும் ஒரு ஐடியா இருக்கும்ல? 14 கேள்வி வச்சா 14 கேள்விக்கு வச்சு 5000 ரூபாய் பரிசு வெல்வீர்கள். ஆனால் தவறான பதில் சொன்னால் வெளியேறி விடுவீர்கள். அதையும் கவனிக்கணும். ரூல்ஸ் தெரியும் தானே உங்களுக்கு? முதல் 8 கேள்விகள் முதல் ரவுண்டு, 2வது ரவுண்டில் 3 கேள்விகள், அதற்கு 50-50 சாய்ஸ் உண்டு. 3வது ரவுண்டில் ஃபோன் மற்றும் ஆடியன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான முதல் கேள்வி போயிடலாமா? உங்களுக்கான முதல் கேள்வி, ஜனாசாவை பின்தொடர்ந்து சொல்பவர்களுக்கு கிடைக்கும் நன்மை என்ன? 2 கிராத் நன்மை, 1 கிராத் நன்மை, 3 கிராத் நன்மை, 4 கிராத் நன்மை. ஜனாசா பின்தொடர்ந்து செல்பவருக்கு கிடைக்கும் நன்மை எவ்வளவு? 1 கிராத் நன்மையா? கன்ஃபார்மா? லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம் சார். 2 பேரும் சேர்ந்து பாப்பாமா. உங்களுடைய பதில் சரியான பதிலா? கம்ப்யூட்டர் ஜி சொல்லுங்க. சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 1323வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நாஃபியூ அறிவித்தார், யார் ஜனாசாவை பின்தொடர்கின்றவருக்கு 1 கிராத் நன்மையுண்டு என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார். ஆதாரம் புகாரி 1323. ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து தொழுந்தால் 1 கிராத் நன்மை. அதே அடக்கம் செய்கிறவர்களுக்கு 2 கிராத் நன்மை. அடக்கம் செய்வதால் 2 கிராத் நன்மை. அறிந்த செய்தி தான். இலகுவா இருக்கு உங்களுக்கு? இலகுவா இருக்கிறது. பார்ப்போம். உங்களுக்கான 2வது கேள்வி, மஸ்ஜிது நபவியில் தொழுவதால் கிடைக்கும் நன்மை என்ன? ஏ 500, 1000, 1500, 2000. உங்களுக்கான நேரம் B1000. கன்ஃபார்மா? டக்குன்னு 14 கொஸ்டின் ரீச் பண்ணலாம்னு பார்க்குறீங்க.
அதே போல மஸ்ஜிதுல் நபவியில வந்து தொழுதா 1000 மடங்கு நன்மை, மஸ்ஜிதுல் அக்ஸா அதுல வந்து தொழுதா 500 மடங்கு நன்மை என்பதாக அந்த அடிப்படையில் மஸ்ஜிதுல் நபவியில் தொழுதா கிடைக்கும் நன்மை 1000 மடங்கு. நீங்க சொன்னது சரியான விடைய பார்ப்போமா? கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் புகாரியில் 1190வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மஸ்ஜிதுல் ஹராமை தவிர ஏனைய பள்ளிகளில் தொழுவதை விட என்னுடைய பள்ளியில் தொழுவது 1000 தொழுகைகளை விட சிறந்ததாகும் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். ஆதாரம் புகாரி 1190. சரி, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. பெண் மையத்திற்கு தொலைவிக்கும் இமாம் எந்த இடத்தில் நிற்க வேண்டும்? தலைப்பகுதி, பி மையத்தின் நடுப்பகுதி, சி கால் பகுதி, டி அனைத்து இடத்திலும். பி மையத்தின் நடுப்பகுதி. பி மையத்தின் நடுப்பகுதி. கன்ஃபார்ம். ரொம்ப ஏன்னா இலகுவான இது வந்து சமுதாயத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. இந்த இடத்துல பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் குறிப்பாக அந்த இடத்துல வந்து தடுமாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த கேள்வி ஒரு ரொம்ப பயனுள்ளதான ஒரு, ஏன்னா வாழ்க்கையில எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு செயலாக இருப்பதனால மையத்தின் நடுப்பகுதியில் தான் பெண்களுக்கு நிற்கணும் அப்படின்றது மையத்து தொலை வைக்கக்குள்ள நிறைய பிரச்சனைகளும் சந்திக்கிறோம். கண்டிப்பா அவர்களுடைய உறவினர்கள் குறிப்பாக இன்னும் சமுதாயத்தில் வந்து பார்த்தோம்னா மையத்தை தொழுவிக்கிறது வந்து அங்கிருந்து தான் தொலைக்கணும் அப்படின்ற மாதிரி இமாம்கள் தான் தொலைக்கணும்னு ஒரு நிலைப்பாட்டோட இருக்காங்க. ஆனா நபிகள் சொல்றாங்க, யார் அதற்கு நெருங்கிய உறவினர்களோ அவர்கள் தொலைக்கணும். ஸோ அவ்வாறு தொலைக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த மாதிரி கேள்வி பதில்கள் வந்து நடக்கும் போது இந்த கேள்வி வாயிலாக அவர் அறிந்து கொள்வதனால் இன்ஷா அல்லாஹ் அவர் தொழுவிக்கும் போது எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அந்த அடிப்படையில் மையத்தின் நடுப்பகுதி. பி என்ற பதிலை சகோதரர்கள் கூறியிருக்கிறார்கள். பி சரியான பதிலா? சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 1331வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. சமூரா இப்னு ஜுன்துப் ரலிப் அல்லாஹு அன்ஹு அறிவித்தார், பிரசவ தொடக்குடனேயே இறந்துவிட்ட பெண்ணிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுதபோது மையத்தின் நடுப்பகுதிக்கு நேராக நின்றார்கள். அப்போது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தொழுதேன். ஆதாரம் புகாரி 1331. இன்னும் மார்க்க விஷயத்தை நிறைய நம்முடைய இஸ்லாமியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி வழியை பேணுவது என்பது எல்லா விஷயத்திலும் இருக்க வேண்டும். ஒரு ஜனாசா தொழுகையிலும் எப்படி பங்கேற்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இது ஆன்மீகத்திற்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, வரவேற்கத்தக்கது. உங்களுக்கான 5வது கேள்வி. 2 நபர்களை ஒரே ஆடையில் கஃனிட்டு அடக்கம் செய்யப்பட்டது எப்போது? ஏ தபுக் போர், பி கந்தக் போர், சி உஹது போர், டி பத்ர் போர். உங்களுக்கான நேரம். உஹது போர். நிறைய பயன்ல கேள்விப்பட்ட. ஏன் அப்படின்னா இந்த போர்ல தான் நம்ம நிறைய சஹாபிகள் அந்த நேரத்தில் ஒரே ஏரியா வந்து மரணம் அடைந்தார்கள். அதனால அந்த நேரத்துல தான் வந்து ஒரே கப்பல்ல வந்து நிறைய பேர் நபி ஸல்லல்லாஹு பள்ளி உடைக்கப்பட்ட போர், அதுக்கப்புறம் 12 பேர் 13 பேர் தான் அவர் கூட இருந்தாங்க, மற்றவங்கெல்லாம் போயிட்டாங்க. அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்களை சேகரித்து வச்சிருக்கீங்க. அடுத்தடுத்த கேள்வி கூட பதில் சொல்றீங்க இப்பயே. அப்போ உங்களுடைய 5வது கேள்விக்கு சரியான பதிலை சொல்லியிருக்கிறீர்களா? கம்ப்யூட்டர் ஜி சொல்லுங்க. சகோதரர்கள் சரியான பதிலை சொல்லி ஈமானின் அடிப்படைகள் என்ற புத்தகத்தை அன்பளிப்பாக பெறுகிறார்கள். இதற்கான ஆதாரம் புகாரி 1343வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போரில் கொல்லப்பட்டவர்களில் 2 நபர்களை ஒரே ஆடையில் கஃனிட்டு விட்டு இவர்களில் குர்ஆனை அதிகம் அறிந்தவர் யார் என கேட்டார்கள். இருவரில் ஒருவர் சுட்டிக்காட்டப்பட்டதும் அந்த இருவரின் உடலை கபரின் உட்குழியில் முதலில் வைத்துவிட்டு இவர்களுக்கு மறுமை நாளில் நானே சாட்சியாகுவேன் என கூறினார்கள். பின்பு இரத்தத்தோடு அடக்குமாறு கூறினார்கள். இவர்கள் குளிப்பாட்டப்படவோ இவர்களுக்கு தொழுகை நடத்தப்படவோ இல்லை. உஹது போர்க்களம் ஒரு எமோஷனான ஒரு ஃபீலிங். நிறைய நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த அடக்க செய்யக்கூடிய சம்பவம் கொல்லப்பட்டார்னு நினச்சி பின்வாங்கிட்டு போயிட்டாங்க நிறைய பேர். அது ரொம்ப
இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.